அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹிலிஹி. புனிதமான மகத்துவம் மிகுந்த ரமலான் மாதத்தில் நாம் வந்துவிட்டோம். சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். புனிதமான இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பு என்ன என்று பார்த்தாலே நமக்கு தெரியும், அது தராவி தொழுகை தான். தராவி தொழுகை தொழுவதற்கு சில பேருக்கு தெரியாது. இனி தெரிந்தால் கூட அது எப்படி தொழ வேண்டும், 2 ரக்காத் நையத்து வைக்க வேண்டுமா அல்லது 20 ரக்காத் நையத்து வைக்க வேண்டுமா, 2 ரக்காத் முடிந்தால் அந்த தொழுகையில் ஓத வேண்டிய திக்ரு உண்டா, சலவாத் உண்டா, தராவி தொழுகை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ வேண்டும். நிறைய சந்தேகம் உண்டு. அதெல்லாம் ஒன்று தீர்ந்து கிடைக்க தொழுவதற்கு 2 ரக்காத்துகளாக நெய்யத்து வைக்க வேண்டுமா அல்லது 4 ரக்காத்துகளாக நெய்யத்து வைக்க வேண்டுமா, சிலர் கூறுவது 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்க வேண்டும் என்று, அல்லது 4 ரக்காத் தொழுது சலாம் கொடுக்க வேண்டும் என்று, அல்லது முதலிலேயே 20 ரக்காத் தொழ நெய்யத்து வைக்க வேண்டும், பின்பு 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும் என்று நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அப்படி கமெண்ட் வந்ததுக்கு அந்த கமெண்டில் பதில் அனுப்ப எனக்கு முடியாது. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைத்தேன். யாருக்குமே எளிதாக சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் தராவி தொழுகை பற்றியுள்ள முழு விவரம். முதலில் நான் சொல்லக்கூடியதை நாம் கௌரவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சில நபர்களுக்கு உள்ள ஒரு தவறான கருத்து, இந்த தராவி தொழுகை ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது. ஆண்கள் நோன்பு துறந்து மகரிப்பு தொழுகை தொழுதுவிட்டு அவர்கள் பள்ளியில் சென்று தராவி தொழுகை முடித்து வருவாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் அடுத்த நேர உணவிற்கு தயார் செய்து, சகர் உணவு தயார் செய்து, பாத்திரங்களை கழுகி இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அதோடு முடிந்து விட்டது. அப்படி வாழக்கூடிய தாராளமான பெண்கள் உண்டு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே போல் தொழுகின்ற ஒரு தொழுகை தான் இந்த தராவி தொழுகை. அதில் ஆண் பெண் என்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. அது ஆண்களும் பெண்களும் சரியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். முன்னாடி பெண்கள் சரியாக தொழவில்லை என்றாலும் இப்போது பெண்கள் கொஞ்ச காலமாக சேர்ந்து ஜமாத்தாக தொழ ஆரம்பித்து விட்டாங்க. ஜமாத்தாக தொழ முயற்சி செய்ய வேண்டும். காரணம், ஜமாத்தாக தொழும்போது சாதாரண மாதத்தில் நமக்கு 27 இரட்டிப்பான கூலி உண்டு. அப்போது ரமலான் மாதத்தில் அதற்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். நம்மை சுற்றி பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோ அல்லது குடும்பத்தினருடன் சேர்ந்தோ, உம்மா, மாமியார், சகோதரி, பிள்ளைகள் அவர்களுடன் சேர்ந்தோ ஜமாத்தாக தொழ முயற்சி செய்யுங்கள். இன்னும் சிலருடைய சந்தேகம், தராவி 20 ரக்காத்தா அல்லது 11 ரக்காத்தா அல்லது 2 ரக்காத்தா அல்லது 8 ரக்காத்தா அல்லது 22 ரக்காத்தா என்ற கருத்துகள் இருக்கிறது. நமக்கு 20 ரக்காத் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுது நமக்கு காண்பித்து தந்தாங்க. அதற்கு முன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் தனித்தனியாக தொழுதாக. அதற்கு பின் தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு கலீஃபாக இருந்த அவர்கள் அந்த காலத்தில் எல்லாரையும் அழைத்து ஜமாத்தாக தொழுதாங்க. அது 20 ரக்காத் தொழுததாக நமக்கு ஹதீஸில் எந்த ஒரு ஹதீஸ்லையும் நமக்கு பார்க்க முடிகிறது. ஹதீஸில் அது பதிவான ஒரு விஷயம். அதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சஹாபாக்கள் எல்லாரையும் அழைத்து சேர்ந்து 20 ரக்காத் தொழுததாக நமக்கு ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. சிலர் 8 ரக்காத் தொழக்கூடியவர்கள் உண்டு. 8 ரக்காத் தொழக்கூடியவர்கள் அதை தொழுது கொள்ளலாம். 8 ரக்காத் தொழுதாலும் அதனுடைய நன்மை கிடைக்கும். அல்லது 11 ரக்காத் தொழக்கூடியவர்கள் உண்டு. 11 ரக்காத் தொழுதால் அதன் நன்மை கிடைக்கும். இனி அதிக உடல் சோர்வு கொண்டு தராவி தவிர்க்க முடியாத தொழுகை அப்படின்னு 2 ரக்காத் தொழுதால் அதற்குள்ள நன்மை கிடைக்கும். அப்படி எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அதில் எந்த ஹராமும் இல்லை, ஒரு கராகத்தும் இல்லை. நீங்கள் 2 ரக்காத் தொழுதாலும் அது தராவி தொழுகை தான், 8 ரக்காத் தொழுதாலும் அது தராவி தொழுகை தான். ஆனால் அந்த ரக்காத்தின் கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், நாம் 20 ரக்காத் தொழும்போது எத்தனை சுஜூது நமக்கு கிடைக்கிறது, அதை நாம் கவனிக்க வேண்டும். 8 ரக்காத் தொழும்போது அதிக நேரம் எடுத்து நீங்கள் தொழுதாலும் 8 ரக்காத்தின் நன்மை தான் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அந்த 8 ரக்காத்தில் இருக்கக்கூடிய சுஜூது, ருக்கு, அதில் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் 20 ரக்காத் தொழும்போது அதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும். தராவி தொழுகையின் முழு நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும், அதனுள்ள எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு காண்பித்து தந்த 20 ரக்காத் தொழுகை தொழுவதற்கு நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு என்று இனி 8 ரக்காத் தொழுதால் அது தவறு என்று கிடையாது. அதுவும் தராவி தொழுகை தான். 2 ரக்காத் தொழுதாலும் 2 ரக்காத்தின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தராவி தொழுகை முழு நன்மையும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் 20 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள்.
இனி தராவி தொழுகை நேரம் எது என்று பார்ப்போம். பகல் நேரமும் தராவி தொழுகை தொழலாமா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ஒரு இரவு தராவி தொழுகை தொழ முடியாமல் போனது, அதனால் அதை பகலில் எனக்கு கலாவாக தொழ முடியுமா என்ற கேள்வி உண்டு. தராவி தொழுகை இரவு நேர தொழுகையாகும். அதுவும் எஷா பாங்கிற்கு பின் ஃபஜருடைய பாங்கு கொடுப்பதற்கு முன் வரை. ஆனாலும் சிறந்தது எது என்று பார்த்தால் இஷாவுக்கு பின் அந்த தொழுகையுடன் சேர்ந்து ஃபஜருக்கு முன் தொழுவதை விட இஷா தொழுகைக்கு பின் நாம் தொழுவதுதான் சிறந்தது. இன்னும் சிலருக்கு என்ன சந்தேகம்னா, இஷாவுக்கு பின் தராவி தொழ வேண்டுமா அல்லது தராவி தொழுகை முடித்துவிட்டு நாம் இஷா தொழுகை தொழ வேண்டுமா என்று. கண்டிப்பாக தராவி தொழுகைக்கு முன்னதாக நாம் இஷா தொழுகையை தொழுதிருக்க வேண்டும். இஷா தொழாமல் நாம் தராவி தொழுகை தொழுதால் அது சரி ஆகாது என்று கிடையாது. ஆனால் நமக்கு கடமையான ஃபர்லான தொழுகை என்பது இஷா தொழுகையாகும். ஃபர்லான தொழுகையை நாம் தொழுவதற்கு முன்பின் உள்ள சுன்னத்து தொழுகைகள் உண்டு. 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை உண்டு. அதற்கு தான் நாம் ரவாத்திப் தொழுகை என்பது. அந்த ரவாத்திப் இஷாவிற்கு பின் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை உண்டு. அந்த தொழுகையை முடிந்துதான் நாம் தராவி தொழுகை தொடங்க வேண்டும். அதாவது இன்னும் தெளிவாக சொன்னால் எஷாவிற்கு பின் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை உண்டு. முன் கிடையாது, பின் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை உண்டு. அந்த ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நாம் தராவி தொழுகை தொழ ஆரம்பித்து கொள்ளலாம். அப்போ நாம் செய்ய வேண்டியது, தராவி தொழுகை முன்பாகவே எஷா தொழுகையை தொழுதிருக்க வேண்டும். ஃபரல் முடிந்த பிறகுதான் சுன்னத்து. ஃபரல் முதலில், அதற்கு பின் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை ரவாத்தீப் சுன்னத்து தொழுகை உண்டு. அதன் பின் நாம் தராவி தொடங்கி கொள்ளலாம். தராவி தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து நாம் தொழக்கூடாது. தராவி தொழுகை 2 ரக்காத் கிபிலாவை முன்னோக்கி. இனி இமாமோடு தொழுதால் தராவி தொழுகை 2 ரக்காத் கிபிலாவை முன்னோக்கி இமாமோடு சேர்ந்து நான் தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வையுங்கள். இமாம் சொல்ல வேண்டியது, நான் இமாமாக நின்று தொழுகின்றேன் கிபிலாவை முன்னோக்கி அப்படின்னு நெய்யத்து வையுங்கள். சரியான முறை. தராவி தொழுகை 2 ரக்காத் இமாமாக கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் தொழுகின்றேன் அப்படின்னு நியத்து வைத்து அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொள்ளுங்கள். நாம் 20 ரக்காத் தொழுகின்றோம். அதில் நமக்கு 10 சலாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் நாம் சலாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் சலாம் கொடுத்து விட்டால் மறுபடியும் நெய்யத்து வைக்க வேண்டும். இமாமோடு சேர்ந்து தொழுதால் இமாமோடு சேர்ந்து தொழுகின்றேன், தராவி தொழுகை என்று சொல்ல வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி தொழுகின்றேன் என்று சொல்ல வேண்டும். சுன்னத்து தொழுகை என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி என்று சொல்ல வேண்டும். இமாமோடு தொழுதால் இமாமோடு தொழுகின்றேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த முறையில் 2 ரக்காத்துகளாக சலாம் கொடுத்து 20 ரக்காத் பூர்த்தி செய்யுங்கள். பெண்கள் பள்ளியில் போக முடியவில்லை, அதற்கு வாய்ப்பில்லை என்றால் பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து ஜமாத்தாக தொழ முயற்சி செய்யுங்கள். காரணம், ஜமாத்தாக தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் இந்த தராவி தொழுகை என்பது. அதில் யாராவது ஒரு நபர் நிற்கக்கூடியவங்க அஸ்ஸலாத்து ஜாமியா என்று கூறுவது சுன்னத்தாகும். சிலர் நினைப்பது பள்ளியில் தொழுகின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஸ்ஸலாத்து ஜாமியா கூற முடியும் என்று. அப்படி நினைக்க வேண்டாம். வீட்டில் தொழும்போதும் பெண்கள் யாராவது ஒரு நபர் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று கூறி தொழுகையை ஆரம்பித்து கொள்ளலாம். அப்போது எஷாவுக்கு பின் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகையை முடித்துவிட்டு ரவாத்தீப் சுன்னத்து தொழுகையை தொழுதுவிட்டு யாராவது ஒரு நபர் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று கூறுங்கள். இனி அது கூற முடியவில்லை என்றால் ஒரு சலவாத்தை நீங்கள் கூறி தொடங்கலாம். அல்லது ஒரு தஸ்பீக், அல்லாவுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு திக்ரு சலவாத்து. இனி இமாம் தான் கூற வேண்டும் அப்படின்னு கிடையாது. அதில் நிற்கக்கூடியவங்க யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். முடிந்தவரை அஸ்ஸலாத்து ஜாமியா என்று கூறுங்கள், அது சுன்னத்தாகும். அதன் பின் உங்களது சொஃபில் இமாமுடன் நின்று தொழுகையை தொடங்குங்கள். இனி நாம் தொழுகையை தொடங்க போகிறோம். முதலில் நெய்யத்து வைக்க வேண்டும். அரபியிலும் வைக்கலாம், தமிழிலும் வைக்கலாம், மலையாளத்திலும் வைக்கலாம், இங்கிலீஷில் வைக்கலாம். உங்களது மொழி எந்த மொழியிலோ அதில் நீங்கள் வைத்து கொள்ளலாம். அப்போ முதலில் நாம் அரபியில் வைத்து கொள்ளலாம். நவைத்துன் ஹுசல்லி சுன்னத்தி சலாத்தி தராவி ரகாத்தீனி முத்த வஜ்ஜியன் இலல் கிபிலத்தி அதாலில்லாஹி தஆலா மாலிமாமி. அதாவது இமாமோடு சேர்ந்து தொழக்கூடியவங்க தராவி என்கிற சுன்னத்து தொழுகை 2 ரக்காத்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் இமாமோடு சேர்ந்து தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இமாமாக நின்று தொழுகிறீங்கன்னா அந்த இடத்தில் நான் இமாமாக நின்று தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மாலிமாமி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல இமாமாக நின்று நான் தொழுகின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி மலையாளத்திலாக இருந்தால் തറാവി എന്ന് പറയുന്ന 2 റക്കാത്ത് സുന്നത്ത് നിസ്കാരം കിബിലാവി നോക്കി അള്ളാഹു താലാക്ക് വേണ്ടി ഞാൻ നിസ്കരിക്കുന്നു அப்படின்னு நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அரபியிலும் தமிழிலும் மலையாளத்திலும் எந்த ஒரு மொழியிலும் உங்களுக்கு புரிந்த மொழியில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள். அதன் பின் வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். நாம் 20 ரக்காத்திலும் வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். காரணம், வஜ்ஜஹத்து ஓதவில்லை என்றால் தொழுகை சரியாகும். ஆனால் வஜ்ஜஹத்து ஓதாமல் தொழுவதால் அது கராஹத்து ஆகிவிடும். அதற்கு நாம் வஜ்ஜஹத்து ஓதிய கூலியும் கிடைக்க
தொழுகை கராஹத் ஆகாமலும் இருக்க சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக என்று கூறுங்கள். ஒரு தடவை கூறினால் போதும். அதாவது இந்த இடத்தில் இறைவனை புகழ்வது என்பது நமக்கு தேவை. நமது இந்த இடத்தில் உள்ளது இறைவனை புகழ வேண்டும். அப்போது 20 ரக்காத்திலும் நாம் வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். அப்படி வஜ்ஜஹத்து ஓத உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் சுபஹானக்க அல்லாஹும்ம வபிஹம்திக என்று இமாமும் கூற வேண்டும், மற்றவர்களும் கூற வேண்டும். அதன் பின் நீங்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபாத்திஹா சூரா ஓதும்போது கண்டிப்பாக அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூற வேண்டும். நிறைய பேர் பிஸ்மி சொல்லி தொடங்குவது உண்டு. பிஸ்மி ஃபாத்திஹாவின் ஒரு ஆயத்தாகும். கண்டிப்பாக அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மறக்காமல் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு ஃபாத்திஹா சூராவை தெளிவாக பொறுமையுடன் ஓதிக்கொள்ளுங்கள். நாம் ஃபாஸ்ட்டாக ஓதி வரும்போது அர்த்தம் என்பது மாறிவிடும். நன்மையை தேடி நாம் தொழும்போது அது நமக்கு பாவமாக மாறிவிடும். அதனால் ஒரு மீடியம் லெவலில் ஓதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓதாமலும் ரொம்ப ஸ்லோவாக ஓதாமலும் மீடியம் லெவலில் நீங்கள் ஓதுங்க. அப்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு உங்களுக்கு தெரிந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அலம்தரா கைஃபா அந்த சூறா தெரியும்னா அதில் ஆரம்பித்து 20 ரக்காத் வரும்போது அப்படியே வந்து சூரத்துல் இஹ்லாஸ் வரை உங்களுக்கு ஓதலாம். இனி அதற்கு தெரியவில்லை என்றால் வல்லுஹா வல்லைலி அதில் தொடங்கி உங்களுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் அது வரைக்கும் நீங்கள் ஓதி வரலாம். எனக்கு பார்க்காம ஒரு சூறாவும் தெரியாது, ஒரே ஒரு சூறா தான் தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா 20 ரக்காத்திலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது குல்ஹு அல்லாஹு அஹது அது மட்டும்தான் தெரியும்னா அந்த ஒரு சூறாவை 20 ரக்காத்திலும் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லது சூரத்துல் ஃபலக் மட்டும்தான் தெரியும்னா 20 ரக்காத்திலும் சூரத்துல் ஃபலக்கை ஓதிக்கொள்ளுங்கள். இன்னா ஹுத்தைனாக்கல் கௌசர் அந்த சூறா தான் தெரியும்னா 20 ரக்காத்திலும் அதையே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இனி எதுவுமே ஓத தெரியாமல் இருக்கக்கூடியவங்க அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க. ஓத தெரியாமல் இருந்தால் ஏதாவது ஒரு சூறாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், செய்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி சூறா ஓதிய பின் சாதாரணமாக தொழுவது போல் ஃபரலான தொழுகை எப்படி தொழுவீங்களோ அதை போல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதில் 2வது ரக்காத் இப்போ வந்தாச்சு. 2வது ரக்காத்தில் நீங்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதுங்கள். கண்டிப்பாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்கள். அதன் பின் உங்களுக்கு தெரிந்த சூறாவை ஓதுங்கள். இப்போது இந்த இடத்துல 2 சுஜூது முடிந்து விட்டது. பின் அத்தஹியாத்தில் இருக்கீங்க. அந்த ஒரு இடத்துல இருக்க வேண்டிய இருப்பில் சிலருக்கு சந்தேகம் உண்டு. எப்படி என்று நீங்கள் ஃபஜருடைய தொழுகை 2 ரக்காத் தொழுறீங்க. அந்த 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்து அதில் கடைசி அத்தியாயத்தில் எப்படி இருப்பீங்க? அதே இருப்பில் தான் இங்கே நாம் இருக்க வேண்டும். அதாவது ஃபஜருடைய தொழுகை இருக்குது. அந்த ஃபர்லான தொழுகையில் 2வது ரக்காத்தில் எப்படி நீங்கள் அத்தஹியாத்தில் இருப்பீங்களோ அதே அமர்வில் இருந்து நாம் சலாம் கொடுக்க வேண்டும். இனி சிலருக்கு அத்தஹியாத்தும் ஓதி சலவாத்தையும் ஓதி சலாம் கொடுக்க சிரமமாக இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, நேரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அத்தஹியாத்தை ஓத வேண்டும். அதன் பின் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதீன் வலா ஆலி சையிதினா முஹம்மத் அப்படி நீங்கள் ஓதிவிட்டு சலாம் கூறிக்கொள்ளுங்கள். ஆனால் சலாம் கூறுவதற்கு முன்னதாக அதிக சிறப்பு நிறைந்தது. இந்த இடத்தில் நாம் 3 விஷயங்களை கேட்பது சுன்னத்தாகும். அதாவது ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா உஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிவிட்டு சலாம் கொடுப்பது சுன்னத்தாகும். இந்த 3 விஷயங்களை கேட்பது சுன்னத்தாகும். அதாவது கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன், அல்லாஹு தாலா தரக்கூடிய அந்த அதாபிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன், தஜ்ஜாலுடைய அந்த ஒரு இதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல நாம் கேட்டுவிட்டு சலாம் கொடுப்பது சுன்னத்தாகும். அதன் பின்பு நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த முறையில் நீங்கள் 20 ரக்காத்தையும் தொழ வேண்டும். இப்போ நம்ம 2 ரக்காத் எப்படி தொழுதோமோ அதே போல் ரிப்பீட் செய்து 20 ரக்காத்தையும் தொழுது கொள்ளுங்கள். இதுதான் தராவி தொழுகை தொழுவதற்குள்ள முழு முறை. தராவி தொழுகை எப்படி தொழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சரியான முறை இதுதான். ரொம்ப எளிதான முறையில் யாருக்குமே தொழலாம். 20 ரக்காத்தையும் எளிதாக தொழுது விடலாம். குறைந்த நேரத்தில் நமக்கு தொழுது விடலாம். வஜ்ஜஹத்து ஓதுவதற்கு சிரமமாக இருந்தால் இனி அதிக நேரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அப்படின்னு ஒவ்வொரு ரக்காத்திலும் கூறினால் போதுமானது. தராவி தொழுகைக்கு எனக்கு சூறா தெரியாது, எனக்கு ஓதுவதற்கு நேரம் இல்லை அப்படின்னு யாருமே தவிர்க்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு சூறாவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். 20 ரக்காத்திலும் ஒரே சூறாவை ஓதி தொழுது கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்த போதே நேரம் இல்லாதவர்களுக்கும் இனி சோம்பல் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக தராவி தொழுகை எளிதாக தொழலாம் அப்படின்னு தோன்றும். வஜ்ஜஹத்து ஓத வேண்டிய அந்த இடத்தில் அந்த எளிதான அந்த திக்ரை ஓதலாம். ஏன்னா இறைவனை புகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை தான் நமக்கு. அப்போ அந்த இடத்தில் அந்த ஒரு திக்ரை ஓதி விடலாம். நமக்கு நேரம் இல்லாதவர்களுக்கும் ஓத தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன அந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் கண்டிப்பாக அத்தஹியாத்தை ஓதிவிட்டு அந்த சலவாத்தை ஓத உங்களுக்கு தெரியவில்லை, அப்படி இல்லை நேரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க
அல்லாஹும்ம சல்லி அலா சையீதினா முஹம்மதீன் வலா ஆலி சையீதினா முஹம்மத் அப்படின்னு கூறிவிட்டு ரப்பனா அத்தினா ஃபிதுன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் அப்படின்னு கூறி நாம் சலாம் கொடுத்து கொள்ளலாம். அப்போ எந்த ஒரு நபருக்கும் இந்த தராவி தொழுகையை எளிதாக குறைந்த நேரத்தில் 20 ரக்காத்தையும் தொழுது முடித்து விடலாம். இந்த தராவி தொழுகைக்கு நெய்யத் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமது வீடியோக்கு கீழே நிறைய பேர் தமிழில் போடும்போது எங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் போடுங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. அவங்க இந்த தராவி தொழுகைக்கு நெய்யத்து வைக்க வேண்டியது I intend to pray the sunnah prayer of Tarawih by facing the Qibla as 2 rakat for Allah Ta'ala அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் இந்த முறையில் ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் நீங்கள் நெய்யத்து வைத்து தான் தொழ வேண்டும். அப்போ நான் இங்கே சொல்ல வருகின்ற விஷயம், இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையில் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த ஒரு மாதத்தில் ஜமாத்தாக நாம் தொழுவோம், குரான் ஓதியும் நல்ல நல்ல நன்மை செய்து சதக்கா கொடுத்து, நமக்கு நிறைய செல்வம் நிறைய வசதி இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது, இருக்கக்கூடியவற்றில் ஒரு சிறிதை நாம் சதக்காவாக கொடுப்போம். இந்த 30 நாளையும் அல்லாஹு தாலா நமக்கு 30 நாள் தருகிறானா 29 என்பது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். எப்படி ஆனாலும் இறைவனை நெருங்கி நாம் வாழ்வோம். இறைவனுக்கு பிடித்த ஒரு அடியானாக இந்த ஒரு மாதத்திலாவது நாம் இருப்போம். அதிக நன்மைகளை செய்து நமது பல தேவைகளையும் நிறைவேற்றி எடுப்பதற்கும் இறைவனை நெருங்கி செல்வதற்கு நல்ல ஒரு மாதமாகும். இது நல்ல ஒரு நேரமாகும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.